ஸ்டாஃப் போலீஸ் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா சிம்பிளிஃபிகேஷன் இருக்க ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு 7 சம் பார்த்துருப்போம். அதோட கண்டிஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க சம்ஸ்குள்ள போகலாம். ஓகே, 8வது சம் என்ன இருக்குன்னா 3/8 to the power 5 into 3/8 to the power 4 divided by 3/8 to the power 9. சரி, ஓகே, நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்ன ஃபார்முலானா a to the power m into a to the power n ன்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்போம். இதோட ஃபார்முலா என்னன்னா a to the power m plus n ன்னு வந்துருக்கும். அப்ப இங்க பெருக்கல் இருக்கு. அப்ப இது என்ன பண்ணிக்கலாம், a equal to 3/8, அதாவது பேஸ்ன்றது காமனா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், அத 3/8 to the power 5 plus 4 போடலாமா? அப்படி போட்டீங்கன்னா என்ன வரும், 3/8 to the power 5 plus 4 போட்டீங்கன்னா 9 வந்துருக்கும். கரெக்டா? அப்ப இது என்னவா மாறிடுச்சு, இந்த பார்ட் என்னவா மாறிடுச்சு, 3/8 to the power 9 மாறிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், இங்க டிவிஷன் ரூல் இருக்கு. அப்ப அதே மாதிரியே a to the power m டிவிஷன் பை a to the power n ஈக்குவல் டு a to the power m minus n ன்னு வரும். பெருக்கல்னா பிளஸ் n, டிவிஷன்னா மைனஸ் n. அப்ப அதே மாதிரியே 3/8 to the power 9 minus 9 minus 9 தானே, இது 9 மாறிடுச்சு. அடுத்து இதுவும் 9 தான் இருக்கு. அப்ப 9 minus 9 பண்ணீங்கன்னா நமக்கு 3/8 to the power 0ன்னு வந்துருக்கும். ஓகேவா? அப்ப எதோட பவர் 0வும் என்ன வரும், அதாவது a to the power 0வோட வேல்யூ என்னன்னா 1 தான். எதோட பவர் 0வும் ஆன்சர் என்ன வந்திருக்கும், 1 தான் வரும். அப்ப ஆன்சர் என்னது 1. ஓகே, அப்ப ஆப்ஷன்ல எங்க 1 எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன்ல 1 ஆப்ஷன் டில இருக்கு. அப்ப ஆன்சர் என்னது 1ன்றதான் ஆன்சர். அப்ப நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, 1 வந்திருக்கு. இதுல நம்ம என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம், a to the power m into a to the power n equal to a to the power m plus n ன்ற ஃபார்முலா ஆகும். a to the power m டிவிஷன் a to the power n equal to a to the power m plus minus n ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन பார்ப்போம். ஓகே, அடுத்த क्वेश्चन என்னன்னு பாருங்க. Find the value of 8 to the power 9 plus 8 to the power 9 plus 8 to the power 9 plus 8 to the power 9. அதாவது 4 முறை 8 to the power 9 ஆட் பண்ண சொல்லிருக்காங்க. அதே தான் கீழே கொடுத்துருக்காங்க. 8 to the power 9 plus 8 to the power 9 மதிப்பு காணுங்க. அதாவது 4 முறை அதை கூட்டினீங்கன்னா மதிப்பு காணுங்க. ஓகே, இந்த மாதிரி சம்ஸை என்ன பண்ணலாம்னா காமனா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், அந்த காமனான நம்பரை வெளியே கொண்டு வந்துடலாம். வெளியே கொண்டு வந்தா என்ன வரும்னு பாருங்க. அதாவது 8 to the power 9 plus 8 to the power 9 plus 8 to the power 9 plus 8 to the power 9. கரெக்டா? இதை நம்ம ஆட் பண்ண போறோம். அது காமனா வெளியே எடுத்தா என்ன ஆகும், 8 to the power 9 வெளியே எடுத்துட்டோம். என்ன வரும், 1 plus 1 plus 1 plus 1. கரெக்டா? அதாவது இதை உள்ள பெருக்கினா என்ன வரும், இது வந்துருமா? அதாவது 8 to the power 9 உள்ள பெருக்கினா என்ன வரும், 8 to the power 9 into 1 பெருக்கினா என்ன வந்துடும், 8 to the power 9. இந்த மேல இருக்கிறது அப்படியே வந்துடும். அப்ப இதை என்ன பண்ணலாம், 8 to the power 9 இதை ஆட் பண்ணா என்ன வந்திருக்கும், 4ன்னு வந்திருக்கும். சரி, ஓகே, நமக்கு ஆப்ஷன்ல என்ன இருக்கு, எல்லாமே 2ஓட பேஸ்ல தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், இதையும் நம்ம 2ஓட பேஸா மாத்துவோம். 8ன்றத என்னன்னு போட்டுக்கலாம், 2 power 3ன்னு போட்டுக்கலாமா? 2 power 3 தான் என்னது 8. அப்ப to the power 9 into 2 power 2. கரெக்டா? 4ன்றது என்னது 2 power 2. ஓகே, இப்ப நம்ம இங்க 2 ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். என்னென்ன ஃபார்முலானா a to the power m to the power n equal to என்ன வரும், a to the power m into n. இது ஒரு ஃபார்முலா ஆகும். ஓகே, அடுத்து a to the power m into a to the power n. ஓகே, இந்த பெருக்கலை இங்கே போடுவோம். சாரி, a to the power m into a to the power n equal to a to the power m plus n. 2 ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இது இங்க வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். a to the power m to the power n equal to a to the power m into n. அப்ப என்ன ஒரு 2 power 3 into 9 என்ன வரும், 3 into 9 2 power 27. ஓகே, சூப்பர். அப்ப இது என்னவா மாறிடுச்சு, 2 power 27 மாறிடுச்சு. அடுத்து 2 power 27 into 2 power 2. கரெக்டா? இங்க பிராக்கெட்னா என்ன அர்த்தம், இது பெருக்கல்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப 2 power 27 into 2 power 2. இப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். அதாவது பெருக்கல் இருந்துச்சுன்னா ஆட் பண்ண போறோம். கரெக்டா? அப்ப 2 power 27 plus 2 என்ன வரும், 2 power 27 plus 2னா 2 power 29. அப்ப ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு, 2 power 29 தான் ஆன்சர். ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பில ஆன்சர் இருக்கு.
2 பவர் 29. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன், இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், 8 பவர் 9 8 பவர் 9 4 முறை கொடுத்துருக்காங்க, அதை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம என்ன பண்ணுவோம், காமனாக இருக்கிறத நம்பரை எல்லாம் வெளியே எடுத்துரும். அதான் 8 பவர் 9 வெளியே எடுத்தா என்ன ஆயிரும், இது 1 1 1 1 ஆயிரும். அப்போ 4 1 வந்திருக்கும். 4 1 ஆட் பண்ணிங்கன்னா 4 வந்துருச்சு, கரெக்டா? அப்போ 8 பவர் 9 இன்ட்டு 4 வந்துருச்சு. இப்போ நமக்கு ஆப்ஷன்ல எல்லாமே ரெண்டு தான் இருக்கனால நம்ம என்ன 2ஓட பேஸுக்கு கொண்டு வரோம். அப்போ 8 பவர் 9 2 பவர் 3 போடுறோம். 8ன்றது என்னது, 2 பவர் 3. அப்போ 2 பவர் 3 டு தி பவர் 9ன்னு மாத்திக்கிறோம். அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அதோட என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம், 8 பவர் m டு தி பவர் n, கரெக்டா? 8 பவர் m டு தி பவர் n ஃபார்முலா யூஸ் பண்றோம். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், 8 டு தி பவர் m இன்ட்டு n வரும். அப்போ இங்க mன்றது 3, n ன்றது 9. அப்போ 3 × 9 27 வந்திருக்கும். 3 × 9 27 வந்திருக்கும். அப்போ இதோட வேல்யூ என்னவா மாறிடுச்சு, 2 பவர் 27 மாறிடுச்சு. சரி, ஓகே. அடுத்து நான் இருக்கு பக்கத்துல 2 பவர் 2 இருக்கு. 2 பவர் 27 இன்ட்டு 2 பவர் 2ன்றது 2 பவர் 27 பிளஸ் 2 என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம், 8 டு தி பவர் m இன்ட்டு 8 டு தி பவர் n. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா 8 டு தி பவர் m பிளஸ் n என்று மாறி இருக்கும். அப்ப 27 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 2 பவர் 29 வந்திருக்கும். ஆப்ஷன் B ல ஆன்சர் இருக்கு. 2 பவர் 29ன்றது ஆப்ஷன் B ல இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன்ல இது என்ன மாடல்னா, அதாவது ரூட்ல கொடுத்துருப்பாங்க, ஆனா அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்காது. அதாவது ஒரு வர்க்க எண்ணா இருக்காது. வர்க்க எண்ணா இல்லாதப்ப எப்படி இதை மாத்தணும் அப்படின்னா வாங்க பார்ப்போம். ஓகே, என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, √12 பிளஸ் √3 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இங்க வந்து இது ஒரு கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின், இது வந்து தமிழ் கொஸ்டின், இது வந்து இங்கிலீஷ் கொஸ்டின். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்காதீங்க. ஓகே, √12யும் √3யும் ஆட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி போடலாம்னு பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இதை எப்படி போடலாம்னா ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க, √3 கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன எல்லாத்தையும் √3க்கு மாத்த ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, √12 √3 மாத்த போறோம். எப்படி மாத்தலாம்னா, √12 என்னன்னு போடலாம், 4 × 3 போடலாமா? அதாவது 12 4 × 3 போடலாம், கரெக்டா? 4 3 என்னது 12 வரும். அடுத்து இங்க என்ன கொடுத்துருக்கோம், √3 கொடுத்துருக்கோம், அதை அப்படியே போட்டுக்க போறோம். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம், இதை தனித்தனியா பிரிக்க போறோம். √4 இன்ட்டு √3, அதாவது √4 × 3ன்றத தனித்தனியா பிரிச்சிட்டோம், பிளஸ் √3. ஓகே, அடுத்து √4க்கு 4ன்றது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், கரெக்டா? 4ன்றது ஒரு வர்க்க எண். அதாவது 4ன்றது எதோட வர்க்க எண்ணா, 2ஓட வர்க்க எண். அதாவது 4க்கு ரூட் எடுத்தா என்ன வரும், 2 வரும். 2√3 பிளஸ் √3. அப்ப இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். 2√3 பிளஸ் √3, அதாவது 2√3 பிளஸ் √3 ஆட் பண்ண என்ன வரும், 3√3 வரும். அதாவது இங்க ஒரு 2√3 இருக்கு, இங்க ஒரு √3 இருக்கு, மொத்தம் 3√3 இருக்கு. அப்ப ஆன்சர் நமக்கு 3√3. ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் A இஸ் த ஆன்சர். 3√3ன்றது ஆன்சர் ஆப்ஷன் A இருக்கு. என்ன பண்ணணும் கரெக்டா பாத்துக்கோங்க. √12 மட்டும் தான் நம்ம பிரிச்சோம். √12 4 × 3 பிரிச்சோம். 4ன்றது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், அதாவது ஒரு வர்க்க எண். அதாவது 4ஓட ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வந்திருக்கும், நமக்கு 2ன்னு வந்திருக்கும், கரெக்டா? அப்ப இது வந்து 2√3 மாறிடுச்சு. அப்ப இங்க ஒரு 2√3, இங்க ஒரு √3, ரெண்டுத்துக்கு கூட்டிங்கன்னா 3√3 வந்திருக்கும். ஆன்சர் A ல இருந்தது. ஆன்சர் 3√3. சரி, ஓகே. அடுத்து அதே மாதிரியே ஒரு கொஸ்டின், ஆனா இங்க வந்து இதுக்கு முந்தின மாடல் வந்துச்சுல அதே கொஸ்டின். என்ன கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x to the power m to the power by x to the power n to the power m plus n into x to the power n division by x to the power l to the power n plus l. ஓகே, அதே அடுத்து into x power l division x power m to the power l plus m. சரி, ஓகே. இதை நம்ம எப்படி போடலாம்னா, நமக்கு தெரிந்த ஃபார்முலாஸ்லாம் இருக்குல்ல, அதை அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்ளை பண்ணுவோமா? சரி, ஓகே. இதை நம்ம என்ன பண்ணலாம், x power m x power n, இது x power n எல்லாமே காமனா இருக்கா? இல்லை, எதுவுமே காமனா இல்லை. சரி, ஓகே. அப்ப என்ன பண்ணலாம், காமனாவும் ஆக்கவும் வேணாம், கவனிங்க. சரி, ஓகே. இது என்ன பண்ணலாம், x power m to the power x power n. ஓகே, அடுத்து m plus n into x power n x power l to the power n plus l into x power l power x power m l plus m. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம இங்க a plus m divided by a power n equal to a power m minus n. ஆமா தானே, m minus n
அதை அப்படியே எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணால் என்ன வரும்? இங்கே எக்ஸ் பவர் எம் மைனஸ் என் டு த பவர் எம் பிளஸ் என். ஓகே, அடுத்து எக்ஸ் பவர் n தானே, n மைனஸ் எல் டு த பவர் n பிளஸ் எல். ஓகே, அடுத்து அதே மாதிரியே எக்ஸ் எல் மைனஸ் எம் டு த பவர் எல் பிளஸ் எம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? இதை இந்த மாதிரி மாற்றிட்டோம். ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்த ஃபார்முலா என்னது? ஏ பவர் எம் டு த பவர் என், அதாவது எம் டு த பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? ஏ டு த பவர் எம் இன்ட்டு என். ஓகேவா? அப்போ இதையும் பெருக்கணும். கரெக்டா? பெருக்கணும் என்ன? எக்ஸ் பவர் எம் மைனஸ் என் இன்ட்டு எம் பிளஸ் என். பெருக்கணும் என்ன வரும்? பெருக்கியே போட்டுருமா? சரி, பெருக்கியே போட்டுரும். இதை பெருக்கினா என்ன வந்திருக்கும்? எக்ஸ் டு த பவர் எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர், அதாவது ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி, ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்முலான்றது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். கரெக்டா? அப்போ இதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவே மாற்றிப்போம். சரி, ஓகே. அடுத்து எக்ஸ் பவர் என் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர், அதே மாதிரி இது எக்ஸ் பவர் எல் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர். சரி, ஓகே. இந்த மாதிரி மாற்றிட்டோம். இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா ஏ டு த பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பிளஸ் என். பெருக்கல்னா என்ன வரும்? பிளஸ் வரும். அப்போ இங்கே எல்லாமே என்ன இருக்குது? பெருக்கல் தான் இருக்குது. அப்போ இதை காமனாக கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் டு த பவர் எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதெல்லாம் பாசிட்டிவ், இதெல்லாம் நெகட்டிவ்னு பார்த்து கேன்சல் பண்ண போகிறோம். இங்கே ஒரு ப்ளஸ் எம் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் எம் ஸ்கொயர் இருக்குது, கேன்சல். இங்கே ஒரு மைனஸ் என் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் என் ஸ்கொயர் இருக்குது, கேன்சல். அடுத்து இங்கே ஒரு மைனஸ் எல் ஸ்கொயர், இங்கே ஒரு ப்ளஸ் எல் ஸ்கொயர், கேன்சல். அப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் மிச்சம் என்ன இருக்கும்? எக்ஸ் பவர் 0ன்னு இருக்கும். கரெக்டா? எதோட பவர் 0வும் நமக்கு என்ன வரும்? ஆன்சரு 1ன்னு இருக்கும். எக்ஸ் பவர் 0ன்றது 1. அப்போ ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆன்சர் 1. ஆன்சர் ஏ இஸ் த ஆன்சர். ஆன்சர் ஏ இஸ் த ஆன்சர். எப்படி வந்து நல்லா பாருங்க. என்ன பண்ணோம்? எக்ஸ் பவர் எம் என்னன்னு மாற்றணும்? எக்ஸ் பவர் எம் மைனஸ் என்னன்னு மாற்றணும். அதாவது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். எக்ஸ் பவர் ஏ பவர் எம் டிவைட் பை ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என்னன்னு வரும். அப்போ அதை அப்படியே எம் மைனஸ் என், எல் மைனஸ் என் மைனஸ் எல், எல் மைனஸ் எம்னு போட்டுக்கிட்டோம். அதே மாதிரியே அடுத்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்? ஏ பவர் எம் இது பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் இன்ட்டு என் வரும். அப்போ இதையும் பெருக்க போகிறோம். பெருக்குனா எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயரும், என் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயரும், எல் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர்னு வந்திருக்கும். அடுத்து என்ன பண்ணோம்? ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்ற ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்போம். இதுக்கு வந்து என்ன வரும்னா ஏ டு பவர் எம் பிளஸ் என் வந்திருக்கும். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எல்லாமே கேன்சல் ஆயிரும். அதாவது பிளஸ் எம் ஸ்கொயரும் மைனஸ் எம் ஸ்கொயர் கேன்சல் ஆயிருக்கும், மைனஸ் எம் ஸ்கொயரும் பிளஸ் எம் ஸ்கொயர் கேன்சல் ஆயிருக்கும், மைனஸ் எல் ஸ்கொயரும் பிளஸ் எல் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருக்கும். கேன்சல் ஆனால் என்ன இருக்கும்? இல்லை 0 வந்திருக்கும். அப்போ எக்ஸ் டு பவர் 0ன்றது 1ன்னு வந்திருக்கும். ஆன்சர் ஏ தான் ஆன்சர். புரிஞ்சா? சரி, ஓகே. அதே மாதிரி இந்த மாடலில் ட்ரை பண்ணுங்க. என்ன சொல்றான்னு பாருங்க. இங்கே 7/2 இன்ட்டு 7/2 7/2 டு பவர் மைனஸ் 4 இன்ட்டு 7/2 டு பவர் 3x ஈக்குவல் டு 7/2 டு பவர் 5. எக்ஸின் மதிப்பு காணுங்க. ஃபைண்ட் த எக்ஸின் மதிப்பு. ஓகே, இங்கே கொஸ்டினே மிஸ்டேக் இருக்கு. எக்ஸின் மதிப்பு காணுங்க. ஓகே, எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான். என்ன பண்ண போறோம்? ஏ டு த பவர் எம் இன்ட்டு ஏ டு த பவர் என்னன்னா என்ன வரும்? ஏ டு த பவர் எம் பிளஸ் என், பெருக்கல்னா பிளஸ் என். ஓகே, அப்போ இங்கே பெருக்கலை யூஸ் பண்ணுங்க. 7/12 டு த பவர் மைனஸ் 4 இன்ட்டு 7/12 டு த பவர் 3x ஈக்குவல் டு 7/12 மைனஸ் 4 பிளஸ் 3x. கரெக்டா? அப்போ இதோட வேல்யூ என்னவா மாறிடுச்சு? -4 + 3x மாறிடுச்சு. ஈக்குவல் டு இங்கே என்ன வந்திருக்கு? 5ன்னு வந்திருக்கு. அப்போ அந்த 5 எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதாவது 7/12 டு த பவர் -4 + 3x ஈக்குவல் டு 7/12 டு த பவர் 5. 5 தானே? 5 தான். ஓகே, அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்கு? இங்கேயும் 7/12 இருக்கு, இங்கேயும் 7/12 இருக்கு. அப்படியே கேன்சல் பண்ணிக்க போறீங்க. அப்போ -4 + 3x ஈக்குவல் டு 5. கரெக்டா?
இப்போ என்ன பண்ண போறீங்க, நம்பரை அந்த கொண்டு போக போறீங்க. அப்போ இந்த -4 இந்த முடிச்சா என்ன ஆகும், +4 ஆயிடும். அப்போ 3x = 5 + 4 = 3x = 9 வந்துருக்கும். கரெக்டா? 3xன்றது என்ன வந்திருக்கும், 9 வந்திருக்கும். அப்ப xன்றது என்னது, அப்ப xன்றது 9 / 3 = 3. அப்ப ஆன்சர் என்னது, x ஓட வேல்யூ என்னது 3. ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன்ல ஆன்சர் 3 ஆப்ஷன் டில இருக்கு. ஆப்ஷன் டில இருக்கு. ஆன்சர் 3 தான் என்னது கரெக்ட் ஆன்சர். சரி, ஓகே. என்ன பண்ணோம், அதே ஃபார்முலா தான். a⁴m × a⁴n = a⁴m + n வரும். அந்த ஃபார்முலா அப்படியே எடுத்து அப்ளை பண்ண போறோம். அப்ப இதுவும் ஆட் ஆகும். -4 3x ஆட் பண்ணீங்கன்னா 5 வரும்னு சொல்லிருக்காங்க. அப்ப x மட்டும் தான் வச்சுக்கோங்க, நம்பர்லாம் அந்த பக்கம் படிச்சுன்னா இந்த -4 இந்த பக்கம் வந்துடும். அப்ப 5 + 4ன்றது 9 வந்திருக்கும். 5 + 4ன்றது 9 வந்திருக்கும். அப்ப 3x 9னா 1xன்றது 3. இதுதான் ஆன்சர் வந்திருக்கும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? அடுத்த கொஸ்டின் அதே மாதிரியே தான், சேம் மெத்தட் தான், வித்தியாசமே கிடையாது, ஒரே மெத்தட் தான். நீங்களே கூட ட்ரை பண்ணி பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, y⁴ a - b × b - c × c - a. நீங்க பெருக்கல் வந்துச்சுன்னா என்ன வரும், ஆட் வரும். அப்ப y a - b × y b - c × y c - a. இதை ஆட் பண்ணுங்க. y காமனா எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணி என்ன ஆகும், a - b + b - c + c - a. ஆட் பண்ணினா +a - a கேன்சல், -b + b கேன்சல், -c + c கேன்சல். அப்ப ஆன்சர் வந்திருக்கும் y⁴ 0. y⁴ 0னா 1. எதோட பவர் 0வும் ஆன்சரு 1 தான் வரும். ஓகேவா? எதோட பவர் 1 வந்துச்சுன்னா, அதாவது இங்க y⁴0ன்றது 1 பண்ற மாதிரி, y⁴1னா y. அப்ப நமக்கு y⁴0 வந்திருக்கு. y⁴0னா ஆன்சர் என்னது 1. ஆன்சர் என்னது 1. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். என்ன பண்ணோம், சேம் தான். a⁴m × a⁴n னா a⁴m + n. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இருந்தா ஈஸியா போட்டுருவீங்க. சரி, ஓகே. அடுத்த பார்ப்போமா? அடுத்த சம்மு போன மாடல் மாதிரி தான், இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இங்க a/b இருக்கு, இங்க b/a இருக்கு. இது என்ன பண்ணலாம், ஏதாவது ஐடியா இருக்கா? இப்ப இது என்ன பண்ணலாம், a/b இருக்கா, அப்ப இங்கேயும் a/b மாத்தலாம். கரெக்டா? என்ன பண்ணலாம், a/b to the power x - 1 கரெக்டா = b/a to the power x - 3 கரெக்டா? சரி, ஓகே. இது என்ன பண்ணலாம், அதாவது இதை மாத்தி போடலாம். மாத்தி போட்டா என்ன வரும், a/b = x - 1னா இது என்ன பண்ணலாம், b/a-வை a/b மாத்தி போடுங்க. மாத்தி போட்டா என்ன வரும், நம்ம இதை நெகட்டிவா மாத்திடும். கரெக்டா? x அதாவது -x - 3. அதாவது இதுக்கு என்ன தரனா 1/a. இந்த இது மேல வந்துச்சுன்னா என்ன ஆகும், a⁴ வருமா, அதுதான் இங்க மாத்தி போட்டுருக்கோம். அதாவது இதை தலைகீழா போட்டுருக்கோம். சரி, ஓகே. மாத்தி போட்டீங்கன்னா என்ன வந்திருக்கு நமக்கு, இப்போ காமனா வந்துருச்சா, அதாவது இங்க a/b தான் வந்திருக்கு, இங்கேயும் a/b தான் வந்திருக்கு. இங்க x - 1, இங்க -x - 3. சரி, ஓகே. இப்போ இங்க இதுவும் காமனா இருக்கு. அப்ப இது கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ x - 1 = இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா -x + 3. ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம், எப்பயும் போல எக்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வர போறீங்க, நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போறீங்க. கொண்டு போனீங்கன்னா என்ன வரும், எக்ஸ்லாம் ஒரு கொண்டு போங்க. இந்த x இந்த வந்துச்சுன்னா +x இங்க ஒரு x இருக்கு. அப்ப 2x = இந்த 1 இந்த வந்துச்சுன்னா +1 ஆயிரும். அப்ப 3 + 1 4. அப்ப x = 4/2 = 2. x ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு, 2 வந்திருக்கு. என்ன பண்ணோம், இந்த -x இந்த வந்துச்சுன்னா +x கரெக்டா? அப்ப x-ம் +x-ம் 2x ஆயிருச்சு. இந்த -1 இந்த வந்துச்சுன்னா +1 ஆயிருக்கும். அப்ப 3 + 1 4 ஆயிருக்கும். ஓகேவா? அப்ப 2xன்றது 4னா 1x = 4/2. x ஓட வேல்யூ 2 வந்திருக்கு. ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க, x ஓட வேல்யூ 2 எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 2ன்றது ஆன்சரு. அப்ப x ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு, 2 வந்திருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து என்ன கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே. அதே மாடல்லே சேம் மாடல்ல கொஞ்சம் டிஃபரெண்டான சம். என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. a⁴x = b to the a⁴x = b, b to the power y = c, c to the power z = a. Then what is the value of x, y, z? x, y, z வேல்யூ என்ன?
ஆனா இங்க எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா தனித்தனியா கொடுத்துருக்கான். அப்ப இதை என்ன பண்ணும், காமனா ஆக்கணும். இப்படி காமனா ஆக்கலாம் யோசிச்சு பாருங்க. சரி ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க நீ பாருங்க, a to the power x equal to bன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம், நம்ம b இருக்க இடத்துல a to the power x போட்டு பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்கான், b to the power y equal to cன்னு கொடுத்துருக்கான். இப்ப இங்க கவனிங்க, என்ன பண்ணுங்க, இந்த b இருக்க இடத்துல இதை போடும். ஏன்னா b யோட வேல்யூ தானே இது a to the power x ல. அப்ப அப்படியே அப்ளை பண்ணுங்க. b இருக்க இடத்துல போட்டீங்கன்னா a to the power x to the power y equal to c. கரெக்டா சொல்ற புரியுதா? b இருக்க இடத்துல என்ன போட்டுருக்கோம், a to the power x போட்டுக்கிறோம். அப்ப இங்க என்ன ஃபார்முலா சொல்ல போறோம், a to the power m to the power n equal to a to the power m into n. கரெக்டா? a to the power m into n. அப்ப இது என்னவா மாறும், a to the power x into y equal to c. கரெக்டா? இப்ப c ஓட வேல்யூ என்னவா மாறிடுச்சு, a to the power xy z மாறிடுச்சு. சரி, xy மாறிடுச்சு. இப்ப என்ன பண்ண போறோம், திரும்ப இதை கொண்டு வந்து இதுல அப்ளை பண்ண போறோம். அடுத்து என்ன கொடுத்துருக்கான், c to the power z equal to a ன்னு கொடுத்துருக்கான். சரி ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம், c இருக்க இடத்துல இதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ண போறோம். கரெக்டா? அடுத்து அப்ளை பண்ணுங்க, a to the power xy to the power z equal to a. ஓகே சூப்பர். இப்ப நமக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட நமக்கு ஆன்சருக்கு கொண்டு வந்துட்டோம் பாருங்க. இப்ப அதே மாதிரி இதை கொண்டு வந்தீங்கன்னா a to the power m into a to the power n equal to a to the power m into n வருமா? அப்ப xy z equal to a வந்துருச்சா? அப்ப இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம், இங்க எதுவுமே இல்லைன்னா ஒன்னு இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப xy z equal to 1. நமக்கு என்ன கொஸ்டின், xy z ஓட வேல்யூ, xy z ஓட மதிப்பு காணுங்க, xy z இன் மதிப்பு காணுங்க. நமக்கு மதிப்பு என்ன வந்திருக்கு, 1 வந்திருக்கு. ஆன்சர் D is the answer. என்ன பண்ணணும் கேட்டா, நல்லா கவனிங்க, எல்லாத்தையும் அவன் என்ன கொடுத்துருக்கானோ அதை அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போறோம். a to the power x equal to b ன்னு கொடுத்துருக்கான். சரி ஓகே, அப்ப நம்ம b இருக்க இடத்துல அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்றோம். b இருக்க இடத்துல என்னன்னு போடுறோம், a to the power x to the power y ன்னு போடுறோம். அப்ப இதை என்னவா மாறிடும், a to the power xy ன்னு மாறிடும். அப்ப திரும்ப என்ன பண்றோம், c இருக்க இடத்துல இந்த வேல்யூவை அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போறோம். சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா a to the power xy z ன்னு வந்திருக்கும், ஈக்குவல் டு a to the power 1 வந்திருக்கு. அப்ப xy z ஈக்குவல் டு என்ன வேல்யூ வந்திருக்கு, 1 வந்திருக்கு. கரெக்டா? xy z ஓட வேல்யூ வந்திருக்கு 1 வந்திருக்கு. ஆன்சர் என்னது, 1. அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? அதே மாடல் போன சம்பத்தம்ல, அதே மாடல் தான், சேம் மாடல் தான். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. நான் வேணா ஒரு நிமிஷம் வெயிட் பண்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. சேம் மாடல் தான், யோசிச்சு பாருங்க. ஓகே கவனிங்க, சேம் மாடல் பாருங்க. 5 power x ஈக்குவல் டு 6. அடுத்து 6 power b ஈக்குவல் டு 7. அப்ப நம்ம இந்த 6 இருக்க இடத்துல இந்த வேல்யூ அப்படியே எடுத்து போடுங்க. 5 power x ஈக்குவல் டு b. xb தானா? ஓகே, இது x இல்ல a, abc தான் கொடுத்துருக்கான். ஓகே, அப்ப இது a மதிப்பு. ஓகே, அடுத்து ஈக்குவல் டு 7 கொடுத்துருக்கானா, அப்படியே எடுத்து அப்ளை பண்ண போறீங்க. அப்ப 5 to the power ab ஈக்குவல் டு 7. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், லாஸ்ட் 7c ஈக்குவல் டு 5. அப்ப 5 அப்படியே எடுத்து போட போறீங்க. 7 இருக்க இடத்துல இந்த 5ab ன்னு போட போறீங்க. அப்ப 5ab to the power c ஈக்குவல் டு 5. அப்ப 5 to the power abc ஈக்குவல் டு 5. 5 power 1 ஆனது abc. அப்ப abc ஈக்குவல் டு 1. சேம் ஆன்சர், சேம் மெத்தட். இந்த மெத்தட் வந்தாலே நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஆன்சர் வந்திருக்கு ஆப்ஷன் டி, 1 தான் ஆன்சர். அதே தான் இங்க ஏபிசிக்கு பதிலாக வேற கொடுத்துருக்கான், அவ்வளவுதான். நம்பர், அதாவது போன இதுல ஏபிசி கொடுத்தனா இந்த இதுல நம்பர் கொடுத்துருக்கான், அவ்வளவுதான். வித்தியாசமே வேற எந்த வித்தியாசமும் கிடையாது, சேம் மாடல் தான். ஓகே, நம்ம என்னென்ன ஃபார்முலாம் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாருங்க. ஓகே, போர்ட் மாஸ் யூஸ் பண்ணிருப்போம். அதாவது போர்ட் மாஸ்னா என்னது, வி போர்ட் மாஸ்ல வி ஃபார் விண்குலம், வி ஃபார் விண்குலம், B for bracket, O for off. Offனா ஆஃப்னு தெரிஞ்சுன்னா அதை தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். D for division, M for multiplication, multiply, A for addition, அடுத்து
எஸ் ஃபார் சப்ராக்ஷன். சரி, ஓகே. இந்த ஆர்டராக நம்ம போயிருப்போம். அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. வி போர்ட் மாஸ். வி போர்ட் மாஸ்னா விண்குலம்னா என்னதுன்னா பார் ஏதாவது இதுக்கு மேலே பார் போட்டிருந்தாங்கன்னா அதை தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஓகே, அடுத்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்போம். a to the power m into a to the power n equal to a to the power m plus n இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்போம். அடுத்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்போம். a to the power m டிவிஷன் a to the power n equal to a power m minus n. பெருக்கல்னா கூட்டல், வகுத்தல்னா கழித்தல். அடுத்து a to the power m to the power n னா a to the power m into n பெருக்கல்ல வந்திருக்கும். பவர் டு த பவர் இருந்துச்சுன்னா பெருக்கல். அடுத்து a power 0ன்றது வேல்யூ என்னது 1ன்னு வந்திருக்கும். அடுத்து இது வந்து a power minus m. மைனஸ் எம்ன்றது என்ன வந்திருக்கும்? a power m, அதாவது 1/a power mனா இதுக்கு என்ன அர்த்தம்னா a power minus mன்னு அர்த்தம். அடுத்து பெருக்கல் இருந்துச்சுன்னா கூட்டல், அதாவது ரூட்ல இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ரூட்ல இருக்கிறது என்ன அர்த்தம்னா a power 1/mன்னு அர்த்தம். அதாவது இப்போ ரூட் a இங்க 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா a power 1/2ன்னு அர்த்தம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இந்த ஃபார்முலாலாம் முக்கியமான ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல கொஞ்சம் முக்கியமான சம்ஸ்லாம் பார்த்துருப்போம். சில மாடல்ஸ்லாம் உங்களுக்கு அடிக்கடி எக்ஸாம்ல வர மாடல்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு நம்ம டாப் போலீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.